இன்னைக்கு காலையில எந்திரிக்கும்போது கொஞ்சம் ஜாலியாவும் இருந்துச்சு. அதே சமயத்தில கொஞ்சம் கஷ்டமாவும் இருந்துச்சு. ஏன்னா, இன்னைக்கு நம்ம ஊருக்கு போறோம்ல. நைட்டே சுண்டல்லாம் ஊற வச்சிருந்தேன்னா, அது இன்னைக்கு புளி குழம்பு தான் வைக்கலான்னு அதுக்கு எதுவுமே காய் இல்ல. கொஞ்சமா முருங்கைக்காவும், கொஞ்சம் உருளைக்கிழங்கு இருந்துச்சு. சரி அத வச்சு வச்சிடலான்னு சொல்லிட்டு சுண்டல ஒரு சைடு வேக வச்சாச்சு. இன்னைக்கு மதியமே ஊருக்கு கிளம்புற மாரி இருக்கிறதுனால பார்த்து, பார்த்து குழம்பு வைக்க வேண்டியதா இருந்துச்சு. கடைசியில பார்த்தா தண்ணியெல்லாம் ஊத்தி ஒரு சட்டிக்கு வச்சுட்டேன். என்ன பண்றதுன்னு தான் தெரியல. ஊருக்கு போனா ஜாலியா இருக்கும். ஆனா, இன்னொரு சைடு கஷ்டமா இருக்குன்னு சொன்னேனே, ஏன்னா இனியாப்பா வரல. நான் மட்டும் தான் போறேன். அத்தை கூட தான் போறேன். சேஃபா தான் இருக்கோம். இருந்தாலும் அவர் வரலையே அப்படின்ற ஒரு குறை இருக்கு. இனிமே நம்மளும் கொஞ்சம் தனியா ஊருக்கு போய் வந்து பழகணும். அப்பதான் இந்த மாரி எண்ணம்லாம் வராம இருக்கும். புளி குழம்பெல்லாம் அப்படியே தாளிச்சு விட்டுட்டு, ஒரு சைடு அந்த புளி வந்து ஊருக்கு போயிட்டு வந்தோம்ல லாஸ்ட்டா, அப்போ கொண்டு வந்த புளி. அத எடுத்தே வைக்கல. கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் புளின்னு போட்டு நல்லா டைட்டா அழுத்தி எடுத்து வச்சுட்டு, வாசல்லாம் பெருக்கி கோலம் போட்டு விட்டாச்சு. இன்னைக்கு கோலம் வீடியோ வந்து நாளைக்கு 6 மணிக்கு போடுறேன். ஏன்னா இன்னும் எடிட் பண்ணல அத. சாதம், கொண்டக்கடலை குழம்பு மட்டும் தான் வச்சேன். வேற எதுவும் தொட்டுக்க வைக்கல. நேத்து வச்ச கருவாட்டு தொக்கு இருந்துச்சு. அதைய வச்சு இனியாப்பாக்கு லஞ்ச்லாம் பேக் பண்ணியாச்சு. அவங்களும் பை பை சொல்லி கிளம்பிட்டாங்க. நானும் இந்த துணிய போய் தைக்க குடுக்கலான்னு கிளம்புனேன்னா, "அக்கா நீ இரு நானே வந்துடுறேன்" அப்படின்னு சொல்லி வீட்லயே வந்து வாங்கிட்டு போயிட்டாங்க. அப்படியே ட்ரெஸ் எல்லாம் எடுத்து பேக் பண்ணி வச்சுட்டு, லைட்டா ஸ்கின் கேர்லாம் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் ட்ரெஸ் கொஞ்சம் மிஷின்ல போட்டிருந்தேன். அதெல்லாம் எடுத்து வீட்டுக்குள்ளேயே காய வச்சாச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ஊர்ல சந்திப்போம். டாடா.